ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தீப்ஷிகா வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க? இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோங்க. பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன். இதுதாங்க அவளுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை வேறு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் சரி நேரத்துலேயே பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எல்லாருமே 6 மணிக்குள்ளே பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:30க்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். குலதெய்வ கோயிலில் தாங்க மொட்டை அடித்து காது குத்துறோம். அங்கே தான் பொங்கலும் வைப்போம். அப்புறம் பொங்கல் வைக்கிற கிளம்பிட்டோம். பொங்கல் 5:30க்குள்ளேயே பொங்கிடுச்சு. நல்ல இடத்துலையுமே பொங்கிடுச்சு. வாங்க வீடியோ பார்க்கலாம். பொங்கிச்சு பொங்கிருச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் இதான் ஃபர்ஸ்ட். வேற தண்ணி எடுத்துட்டு அந்த அரிசி போட முடியும். தீப்சி பட்டாணிக்கு சொல்லாது ரெடி. பாப்பாக்கு கிளாப். பாப்பா நீயும் கிளாப் பண்ணிக்கோ. நிச்சிமா தங்க போட்டு கம்மல் நிச்சி கம்மல் நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கலாம். தேவையா இல்ல அது கியூட்டா வந்து தண்ணி வேண்டாம். தண்ணி போதும். தண்ணி வேண்டாம். குழந்தைகளுக்கு முடி எடுக்கிறது அவ்வளவுதான். கம்மல் எடுத்து முடி எடுத்துட்டு இப்படி பட்டையை வச்சு எடுக்கணும். ஆன் பண்ணி தான் இருக்கு. அம்மா செல்லம் தானா? அம்மா செல்லம். அம்மா செல்லம் இது. அம்மா செல்லம் பால் யாருக்கு கொடுக்காம உனக்கு கொடுக்கறதுக்கு பத்திரமா வச்சிருக்கேன். சரியா? நீ குளிச்சிட்டு ஒரு பால் கையில கொடுத்துட்டு தங்கத்துக்கு நான் நீ குளிச்சிட்டு வா. குளிச்சிட்டு வந்து மொத்தமா வச்சுக்கலாம். எல்லாமே உனக்கு தான். சரியா? எல்லாமே குடிச்சிட்டு நான் தூக்கி போட்டு விளையாண்டு. சரியா? பால் கொஞ்சம் பொறுமையா எடுங்க. பால் வீசுறேன். பரவாயில்ல. சித்தி கொஞ்சம் வலி விடுங்க சித்தி. பட்டு பாடிக்கு மேட்சா பிங்க் கலர். வேற ஏதோ ஒரு விழுது. ஈச்சி உண்மையா குட் கேர்ள். ஏண்டாங்க எல்லா கலரும் பிடிக்கும். பால் பர்பிள் தான் அதிகமா பிடிக்கும். தங்க போட்டு இது அந்த அப்புறம் பார்க்கலாம் முடியும்.
ஏன் கீழே வேணுமா சரி சூப்பர் 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 போட்டு போடுங்க இல்ல சரி பேனா பேனா எடுத்து வைக்கிறாங்க கொஞ்சம் தள்ளிக்குங்க. நீங்களும் தள்ளிடுங்க தலைக்கறிக்கா அவங்களுக்கு தெரியும் சாக்லேட் இருந்தா கூட தள்ளுமா 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 எங்கப்பா நீங்க அத்தை கேட்டுப்பா கீழே இது வராது கீழே அந்த ஓட்ஸ் கீழே வராது சாயந்தரம் நீங்க சொல்லுங்க செல்லு செல்லுப்பா செல்லு நல்லா போடுங்க நீட்டா லைட்டு நல்லா போடுங்க நீங்க பாத்துக்க மாட்டேங்க கரெக்டா கொஞ்சம் உள்ள தள்ளி இல்லைங்க அதுக்கா இந்த பக்கம் உள்ளக்கு உள்ளே போட நம்ம நாள போட்டுருக்கோம்ல மூடி மூடி வச்சு ஏறமா தீப்ஷி அப்புறமா சாப்பிடலாம் தலை குடி இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு தீப்ஷி இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு ஒண்ணுல ஒண்ணுல சரி 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 வாடு 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 சரி 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 காது குத்துறது அவ்வளோ நல்லது அவ்வளோ நல்லது அந்த மாதிரி இது பண்ணும்போது அந்த உணர்வுகள் எல்லாம் கிளப்பி சரி 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 ஏடு சரி ஏடு சரி
இவங்க யூடியூப் அளவுக்கு கம்மாடி போறது அப்புறம் அப்படி நல்ல தலை சமைச்சு கொடுத்துருக்கோம் தலை மட்டும் திருப்பணும் அதையும் கூட அப்புறம் ஆல்ரெடி விழுந்துருச்சு அம்மா கம்முனு பாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு நிமிஷம்
அம்மா கமல் பாரு, அம்மா கமல் எப்படி இருக்கு? நீ தான் காலையில சொன்ன சூப்பரா இருக்கு. நல்லபடியாக மொட்டை அடித்து காது குத்தியாச்சுங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நான் தீப்ஷிகா ரொம்ப அழுவாளோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். காது குத்துற வரையும் மட்டும்தான் அழுது, அதுக்கப்புறம் அழுகல, பரவாயில்ல. அதுக்கப்புறம் இதாங்க என் குலதெய்வ கோயில் பெருமாள். அப்புறம் சாமி கும்பிட்டோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு மாவிளக்கு எடுக்கணும். அப்புறம் சரி வந்தவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் தீப்ஷிகாவை ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவிளக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் இன்வைட் பண்ணவங்களாம் இனி மத்தியானம் தாங்க வருவோம். காலையில் வந்து நெருங்கின சொந்தம் மட்டும் ஒரு 20-25 பேர் இருப்போம். அவங்க மட்டும்தான் மொட்டை அடித்து காது குத்தியாச்சு. அப்புறம் ஃபங்க்ஷன் நல்லா முடிஞ்சிச்சு. அப்புறம் இனி மத்தியானம் அவங்கெல்லாம் மண்டபத்துக்கு வருவாங்க. நாங்கள் அதுக்குள்ளே சாமி கும்பிட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு மண்டபத்துக்கு வரணும். அதனால அன்றைக்கி டேவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே கடன்னு எல்லாம் கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு. அதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்புறம் வாங்க மாவிளக்கு எடுக்கிற வீடியோ பார்க்கலாம். மாவிளக்கு எடுத்துகிட்டு இருக்கா, அழகாக தலையில் வச்சுருந்தா, அவனால் வைக்க முடியல. அப்புறம் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு நான் அப்படியே தட்டு பிடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.